அப்படின்னு தெரியாத விஷயத்த சார் நாக்குக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார், பரோட்டா சார், குருமா சார், இல்லையா? ரொம்ப நல்லா தான் சார் இருக்குது பரோட்டா குருமா. ஏன் சாப்பிடக்கூடாது? அந்த பரோட்டா எதனால் ஆனது? மைதா எவ்வளவு நல்லதுன்னு ஒரு இன்டர்நெட்டில் தட்டினா வேண்டாம், தொட்டால் போதும், பொலன்னு கொட்டும். இன்டர்நெட்டை நீங்கள் போய் மெனக்கட்டுன்னு தட்டணும்னா அவசியம் இல்லை. ஒரு இன்டர்நெட்டை ஆன் பண்ணிட்டு தொட்டால் போதும், மைதா தானே கேட்குற நீ, இந்தா பிடி அப்படின்னு களம் கொடுத்துரும். களம்னா தெரியுமா? நெல் அளக்கிற அவ்வளோ இதை களம்பா, பெரிய ஒரு மூட்டை அப்படின்னா களத்தை கொடுத்துரும் நமக்கு. அவ்வளோ செய்தி இருக்குது. இந்த வெள்ளை சர்க்கரை, வெள்ளேர்னு இருக்கிற பால், மூணாவது வெள்ளை மைதா, இந்த மூணும் நமக்கு நன்மையை தவிர வேறு ஒன்றும் செய்யாது. ஏதோ ஃபில்லர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. வயிற்றுக்கு சாப்பிட்றத ஃபில்லர் மெட்டீரியல். அதில் கேளுங்க, பிஸ்ஸாவில் போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள், ப்ளஸ் ஃபில்லர் மெட்டீரியல். ஃபில்லர் மெட்டீரியல்லாம் என்ன அர்த்தம்? இந்த மெட்டீரியல்னால் உனக்கு ஒன்றும் நன்மை இல்லை, ஆனால் என்னது வயிற்றுக்கு ரொப்பும். ஃபில்லர் மெட்டீரியல், ஃபில்லர் கண்டென்ட். க்ளீனாக நம்ம ஊரில் தான் சாக்லேட்டில் தேவையில்லாத விஷயம் சேர்த்தது போடுறதில்ல, ஒரு அயோக்கியத்தனம். இப்போ இதுலேருந்து வந்தா துபாயிலேருந்து ரொம்ப நான் விரும்புவேன்னு நினச்சிட்டு ரொம்ப மரியாதைப்பட்ட மனுஷன் 4 சாக்லேட் வாங்கிட்டான். எத்தனை டாலர்னு பார்த்தேன், இந்திய விலைக்கு 6500 அதை அன்பாக கொடுத்தாங்கன்னா அப்படி எடுத்து அப்படி வாயில் போடுறதுக்கு போனேன். டக்குன்னு அந்த பேப்பர் கொடுங்க அப்படின்னேன். அந்த பேப்பரில் எடுத்து பார்த்த உடனே எழுதியிருக்கு அதில் ஆடட் எக். சரியா? அவங்கள்ட்ட ஒரு நேர்மை இருக்குது, நான் எக்கு சேர்த்தேன் அப்படின்னு எழுதியிருக்கா. நம்ம ஊரில் அது கூட கிடையாது. அப்படி தான் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எழுதாமலே விட்டுருவான். இல்லைன்னா E400 E451 நம்பர் எழுதிடுவான். இதெல்லாம் வந்து அனிமல் ரிசோர்ஸ்லேருந்து வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டு இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது. அதெல்லாம் பயங்கரமான ஆபத்து. ஸோ பல்பொடியில் இந்த A+B+C சேர்த்து காய வச்சு, கருப்பு துணியில் காய வச்சு, சீக்கிரம் காயும், அந்த மாதிரி எடுத்தெல்லாம் அருமையான பல்பொடி. இந்த பல்பொடிக்கு இணை சேலஞ்சு பண்ணுறேன். நாங்கள்லாம் 10 வருஷமாக சொல்லியிருந்தோன்னே இன்றைக்கி சொல்கிறோம், உங்கள் பல்பொடியில் அது இருக்கா அப்படின்னு கேட்குறான். நாங்கள் எத்தனை நாள் அதை ரகசியமாக வச்சுருந்தோம்? உப்பு இருக்கா கேட்குறானா? வெக்கமே இருக்குல்ல பாருங்கள். நான் இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தோம்? இந்த உப்பு வச்சு தானே பல் தேய்ச்சிருந்தோம், கரெக்டா? இப்போ கேட்குறான் மெனக்கட்டணும், உங்கள் பல்பொடியில் அது இருக்கா சார்? எதுடா உப்பு? அடப்பாவி, நாங்கள் இத்தனை நாள் அதை வச்சு தாண்டா பண்ணோம், இதெல்லாம் தப்புன்னு நீ தாண்டா சொன்னேன். உப்பு தப்பான். ஏன்னா சால்ட் இஸ் ஃபால்ட்டு. எப்படி வேலிக்கு ஓனா சாட்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதான் உப்பு தப்பு, ஏன்னா சால்ட் இஸ் ஃபால்ட்டு, அதனால உப்பு தப்பு. எங்களும் இங்கிலீஷ்காரன் சொல்லிட்டான், அதனால இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சரி, உப்பு தப்பு போகும். இப்போ சொல்கிறான், உப்பு இருக்கா சார்? உங்கள் ஈர்களுக்கு நன்மை தரும் சார். அப்புறம் வயிற்ற கழுவுமா? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் படித்தவா கேட்கணும். ஒருத்தன் வந்து கேட்டான்னா, சரி இது வயிற்ற கழுவுமா, சர்வாமய விநாசம் பண்ணுமா? பண்ணாதில்லை. அல்ல அவனை பார்த்து கேட்கணுன்னு வேறு ஒரு பத்திரிக்கை வேறு ஒரு இதை கொடுத்து டிவியில் கேட்குறான் இல்லையா? அவனை பார்த்து ஓகேப்பா இது நல்லது தான், வாசனையாக இருக்குது, சர்க்கரை நானாக சேர்க்க சொன்னேன்? எந்த குழந்தையாவது அப்ளிகேஷன் போட்டு தான் எங்கள் பல்பொடியில் சர்க்கரை சேருங்கன்னு. ஜீனியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தைகள்கிட்ட கொடுத்து பாவம். அதுக்கு 22 வயசுக்கு ஜுவனைல், 18 வயசுக்கு, 16 வயசுக்கு, 7 வயசுக்கு. நேற்றுக்கு தான் ஒருத்தர் சொன்னான், சார் இங்கே ஒரு டப்பா ஒன்று வச்சுட்டுருக்கு சார், அதை இப்படி விட அமுக்கு சார். என்னடான்னா அப்பப்போ இன்சுலினை செயற்கையாக உள்ளார தள்ளுது சார். அது என்ன பாவம் தான், என்ன கொடுமை சார். அது மாதிரிலாம் வியாதியை நம்ம பார்த்ததே இல்லை, கரெக்டா? மாடு கூட பார்த்ததில்லை. அதுவே போய் அது மேய்ஞ்சி ஆரோக்கியமாக முடியும். நம்ம அதெல்லாம் 92 வயசு 92 இந்த கட்டை தேஞ்சி போய் ஆட்டோவுக்கு ரிசர்வ் பண்ணிவிட்டு, ஆட்டோ சரியா 4 பேருக்கு ரிசர்வ் பண்ணிவிட்டு அப்புறமா 2-3 நாளில் முடிச்சிருவோண்டாண்ணா வாடான்னு சொன்ன பூமி சார் இது, சரியா? அதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு போய் அங்கே போய் சொல்லிவிட்டு வந்து, நாங்கள் இன்னொரு 10 நாளில் முடிஞ்சு போயிடும், நீ அப்பப்போ வந்து கேட்டுன்று வந்து நல்லபடியாக ஆட்டோவில் ஏற்றி விட்டுரு என்ன அப்படின்னு சொன்ன பூமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த பல்பொடி.
இந்த பல்பொடியை எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தணும். அந்த ஆமத்தை நீக்கிறதுக்கு நல்ல பல்பொடி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு 2. குங்குமம். அடுத்தது குங்குமத்துக்கு அந்த காலத்தில் குங்குமம் கொடுத்தோம்னா எப்படி எட்டுப்பா தெரியுமா? கொடுங்கோ அப்படின்னு தான் எட்டுப்பா. ஏன்? குங்குமம் என்றால் நெத்தியில் ஒட்டக்கூடாது. அதனால தலையில் என்ன இருக்கும்? எண்ணெய் இருக்கும். இதை எடுத்துட்டு அதை அதில் தொட்டோன்னா கொஞ்சம் ஒட்டிக்கும். அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம். கரெக்டா? அப்படி தானே? இப்போ ஏதாவது குங்குமம் தயார் பண்ணி கொடுத்தா, சார் ஒட்டவே மாட்டேங்க சார். ஒட்டணும்னு யார் சொன்னா? நெத்தியில் ஒட்டணும்னு யார் சொன்னா? நான் தான் இட்டுருக்கேன். அதை தான் இட்டுருக்கேன். பாருங்க, நல்லா தானே இருக்குது. மாமா இட்டுருக்கார் விபூதி, நல்லா தானே இருக்குது. விபூதி எடுத்து அதுக்கு ஒரே ஒரு மேஜிக் என்ன? அப்படி எடுத்து குழைச்சிக்கணும். குங்குமத்தை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டா போதும், ஒட்டிக்கும். ஒட்டின்றோம். காலமேந்து சாயந்தரம் வழி இருக்க போகிறது என்ன? மெட்ராஸில் எல்லோரும் என்ன ஏர் பிடிச்சி விடுறாளான்னா, அவ்வளவு நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த நாங்கள் போகவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த இதனால் ஒரு கெமிக்கலை சேர்க்குறாங்க. அதனால நெத்தியெல்லாம் கருப்பாக போயிடுது. ஏன்? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டிமாண்டு நெத்தியில் குங்குமம் ஒட்ட வேண்டும் அப்படின்னு தேவையில்லாத ஒன்றை நீங்கள் சொன்னதுனால ஏன் குங்குமம் பாருங்கள் சூப்பராக ஒட்டுங்க, பச்சக்குன்னு ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்குமம் வேறு ஒன்றும் இல்லை, மஞ்சளோட இந்த எடிபிள் உப்பு ஒன்று இருக்குது, வெங்காரம் அப்படின்னு உண்ணக்கூடியது. அது அந்த கொஞ்சம் சேர்த்தோம்னா, கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை சேர்த்தோம்னா இந்த 3 பொருளால் அருமையான குங்குமத்தை உற்பத்தி பண்ண முடியும். உங்கள் ஆற்றுலேயே நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? தேவைப்பட்டால் விற்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியை போட்டு பெரிய அவனுக்கு 3 ஃபேஸு கரண்ட்டு அதை கொடுத்து பெரிய விஷயத்தை போட்டு இதெல்லாம் கோமாதா எப்படி கொடுக்கும்? சாதாரண ஒரு சட்டியில் ஒரு மஞ்சளை வச்சு, நேற்றுக்கு சொன்ன பார்த்தீங்களா அமுத கரைசல், கரெக்டாக? அந்த அமுத கரைசல் எப்படி பண்ணுறதுங்கிறது ரீகேப்பில் சொல்ல போகிறதில்ல. நம்பர் நிறைய பதிவுலாம் பண்ணியிருக்கேன். அமுத கரைசல் நிறையா பேருக்கு தெரியும். அந்த அமுத கரைசலை ஊற்றினா பூமி நல்லா வளம்பட்டுடுச்சுன்னா அந்த வளம்பட்ட பூமி உங்களுக்கு நல்ல நீட்டு மஞ்சளை கொடுக்கும். அந்த மஞ்சளை எடுத்து எலுமிச்சம்பழத்தில் ஊற வச்சு கொஞ்சம் சிவப்பாக ஆகும். அதோடு சேர்ந்து இழைச்சோம் அப்படின்னா புரியுதா? அரைத்தோம் இல்லை, அரைக்கிறது வேறு, இழைக்கிறது வேறு. சரியா? அதுக்கெல்லாம் டெக்னிக்கல் வார்த்தை இது. ஸோ இழைச்சோம்னா என்னங்கிறது நீங்கள் அப்புறமா தெரிஞ்சுக்கணும். இழைச்சோம்னா இந்த மாதிரி அருமையான ஒரு சிவப்பு, இந்த சிவப்பு போகிறதா நெத்தியில் இட்டுக்கிறதுக்கு நாங்களாம் அதான் இட்டுருக்கோம். அதோடு பாருங்கள், நம்ம குங்குமம் கொடுக்குறது எதுக்கு? ஐயோ பாவம், அவெல்லாம் பாவம் வந்தவாளுக்கு குங்குமம் கொடுப்பா இல்லையா? அவளுக்கு குங்குமம் அவங்களோட காசு கிடையாது. அதனால நான் குங்குமம் கொடுக்குறேங்கிறதுனால கொடுக்குறா? குங்குமங்கிறது என்னது? ஒரு மங்களகரமான ஒரு ஆசி இல்லையா? அந்த குழந்தை வந்ததுன்னா நாம் ஒரு தட்டில் குங்குமம் வச்சு கொஞ்சம் வஸ்திரம் கொடுக்குறது. நான் அவளுக்கு பாவம் பணம் இல்லாத கஷ்டப்பட்டுருக்கா, ரவிக்க கூட போட முடியாது, தவிக்கிறா. அதனால் நான் கொடுத்த துணியை கொடுத்து தான் அவள் ரவிக்க போட்டுக்கணுங்கிற கணக்கிலையா கொடுக்குறோம்? அப்படி இல்லை. ஒரு சீப்பு வேறு வைப்பான். அது எதுக்கு? துணூண்டு ஒரு சீப்பு, 1.5 ரூபாய்க்கு ஒரு சீப்பு வாங்கி வச்சு கொஞ்சம் ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி குங்குமத்தை வச்சு அதை தாம்பூலம், கரெக்டாக, அதை கொடுப்பா. ஒரு ஆசீர்வாதம். அப்போ நல்ல குங்குமத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணுமா, நெத்தி கருப்பாக போகிற ஒரு குங்குமத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணுமாங்கிற முடிவை இன்றைக்கி 9 மணிக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. சரியா? ஒருத்தர் குங்குமம் கொடுக்குறது எதுக்கு? ஆசீர்வாதம். அதை கெமிக்கல் போட்ட நெத்தி கருப்பாகக்கூடிய குங்குமத்தை கொடுத்து நீ நெத்தியை கருப்பாக்கி கொள்ள கடவுது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணுமா? இல்லை நல்ல கோமாதா கொடுத்த நல்ல கருப்பு, நல்ல ஒரு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய குங்குமம் தான் சிவப்பு தான் இருக்கணும். பச்சை கலரில் இட்டுப்பேன், கருப்பு கலரில் இட்டுப்பேன். அதுக்கு மையின் பேர். மை எப்படி தயார் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். அந்த கரிசலாங்கண்ணி சொன்ன பார்த்தீங்களா? இந்த கரிசலாங்கண்ணி தான் மை. சரியா? கண்ணுக்கும் நல்லது. கண்ணுக்கு உள்ளார தான் இட்டுக்கணும், வெளியில் இட்டுக்கிறது அலங்காரம். ஓகேவா? உள்ளார விட்டுக்கிறது, கண்ணுக்கு உள்ளார இட்டுக்கிறது ஆரோக்கியம், வெளியில் இட்டுக்கிறது ரெண்டுமே இருக்கணும் தான். அதனால் இதுக்கு அது தப்புன்னு சொல்ல வரல.
கரெக்டா? கண்ணுக்குள்ளே இருக்கிறது குழந்தை சொல்லு அலங்காரம். கரெக்டா? ரொம்ப சந்தோஷம். ஸோ இது 3வது ஐட்டம். விபூதி எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப தெரியும். பல்பொடி பண்ணுறதுக்கு பூமிக்குள்ளே நான் தயார் பண்ணோம். காற்று வெளிக்காற்று இல்லாமல் தயார் பண்ணினா விபூதி. இது கருப்பு பல்பொடி. காற்று வெளியில் அடிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதற்கு பேர் வெள்ளை வெள்ளையர்னு ஆகிடும். சரியா? வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளையே எப்படி இருக்கணும்னா ஆகாச கலர் தான் இருக்கணும். மில்க் ஒயிட்டாக வெள்ளை வெள்ளையர்னு பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடாது. விபூதி பியூர் ஒயிட்டுன்னு யார் சொன்னா? இந்த பண்டிதர்கள் சில பேர் தப்பு பண்ணிட்டா. சுத்தமாக இருக்கணும் சார், வெள்ளை வெள்ளையர்னு இருக்க வேண்டாமா. யார் சொன்னா? விபூதி நான் ஒரு வயசு சொல்கிறேன்னு காமன் நினைக்க வேண்டாம். இருந்தாலும் விபூதி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. விபூதி கலரில் தான் இருக்கணும். விபூதி எந்த கலரில் இருக்கும்? சாம்பல். சாம்பல். சரியா? இந்த சாம்பல் கலரில் தானே இருக்கணும். அது எங்கே இந்த வெள்ளைன்னு வந்தது? கரெக்டா? ஸோ சினிமாவுக்கு வேணால் வெள்ளை வெள்ளையர்னு இந்த பவுடரை கரைச்சி இட்டுன்னு வருவான். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜோசின்னு சொல்கிறவாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது தான் அஃபண்ட் ஆக வேண்டாம், நிஜமாக நடக்கிறது. ஆமாம், பவுடர் எடுத்து அப்படியே குழைச்சி அதுக்கு ஒரு ஸ்கேல்லாம் வச்சுருக்கான். அப்படி விபூதி அப்படியே எட்டுப்பா, எட்டுக்கணும் 3 விரலில் போட்டு எட்டுக்கணும். என்ன, ஒரு குச்சியை வச்சுட்டு நெட்டியில் எடுக்கணும். அதுக்கு ஸ்கேல்லாம் வச்சுட்டு அளவெல்லாம் வச்சுட்டு பார்த்துக்கலாம். இப்படிலாம் எடுக்கிறதுக்கு பேர் பக்தி இல்லைண்ணா. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ ஆகாச கலர் இருக்குது பார்த்தீங்களா? ஆகாசத்தில் இருக்கும் பாருங்க ஒரு கலர், அந்த கலரில் இருக்கணும். அவ்வளவுதான் விபூதி. இதற்கு பேர் விபூதி கலர்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். பண்டிதர்கள்லாம் இப்படி சொல்ல ஆரம்பிக்கணும், இது விபூதி கலர். பாருங்கள், ஒரு குழந்தைய பால் எந்த கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டால் எந்த கலரில் இருக்குமா? பால் வெள்ளை கலரில் இருக்குது. ஒன்று தான் சொன்னேன். பால் எந்த கலர்? வெள்ளை கலர். ஆனால் வெள்ளை கலரா? மில்க் ஒயிட்டுன்னே ஒரு கலர் வந்தாச்சு. கரெக்டா? பால் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறமா, ஒரு எல்லோயிஷ் ஒயிட் அப்படி சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுக்கும் இல்லையா? ஒரு எல்லோயிஷ் ஒயிட். இதுக்கு பேர் தான் வெள்ளை. குழந்தைகள் சொல்லும் பால் வெள்ளையாக இருக்குது. வெள்ளையாக இருக்கிறது அவ்வளோ ஆபத்து. A2 மில்க் நேற்றுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? சொல்லிட்டேன் இல்லையா? அதனால் இன்றைக்கி A2 மில்கை பற்றி வியாக்கியானம் அதிகமாக சொல்ல வேண்டாம், சுருக்கமாக சொல்லிடுறேன். புதுசாக இருக்கிறவனுக்கு பாலில் 2 வகை உண்டு. அதில் ஒன்று அவன் கண்டுபிடிச்சதுனால தான் கண்டுபிடிச்சதெல்லாம் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லி அவனுக்கு பழக்கம். அதனால் A1 மில்க்கு, அது ஜெர்சி மாட்டோடைய கலப்பின மாடுகளுடைய பால் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி சாப்பிட வேண்டிய விஷயம். நம்ம மாட்டு பால், நம்ம இந்திய மாடு ஹம்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, திமில். இந்த திமில் இருக்குது பார்த்தீங்களா? திமில்னு முதுகில் ஒன்று இருக்கும், ரமணர்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். லிங்கம், மாட்டு மேலே லிங்கம் இருப்பது போல் அதுக்கு பேர் தமிழில் திமில், இங்கிலீஷில் ஹம். அதை பாருங்க, கையை தொட்டு காட்டுறாரு பாருங்க. எதிர்காலத்தை பற்றி அவருக்கு தெரியும். யாருக்கு? ரமணருக்கு. ஜல்லிக்கட்டில் பிடிக்கிறான் பார்த்தீங்களா? திமிழில் பிடிக்கிறான் பாருங்க. ஸோ ஒங்கோல் பசு கரெக்ட். நிறைய வெரைட்டிஸ் உள்ள இருக்குது பாருங்க. இதுதான் திமில். இந்த திமில் இருக்கிறதுக்கு பேர் தான் பசு, மிச்சத்துக்கு பேர் கேட்டில், அனிமல். சரியா? புரிஞ்சுக்கோங்க. அவர் பாருங்க, அதை கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. எதிர்காலம் இது இல்லாத போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலேயோ என்னமோ தெரியல, ஞாபகம் வச்சுங்கப்பா எல்லாரும் இதை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இது ஒரு மிகப்பெரிய திமில். இதுக்கு பேர் வடக்க எல்லாரும் சொல்கிறா சூரிய கேது நாடி. இது ஒரு நாடி அப்படிங்கிறா. நாடி என்ன பண்ணுமா, சூரியனில் இருக்கக்கூடிய கிரகங்களில் வரக்கூடிய அத்தனை அந்த சக்திகளையும் இழுத்து தன் உடம்பில் சேர்த்து அந்த பாலில் தங்க பஸ்பம் போன்ற பல விஷயங்களை நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா? த ட்ரேஸ் ஆஃப் கோல்டு, ட்ரேஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு நான் சொன்னேன். தங்க பஸ்பம், தங்கத்தை சார்ந்த 2 தான். ஒன்று பொன்னாங்கண்ணியில் இருக்கும், இன்னொன்று பசும்பாலில் இருக்கும். ரைட்டா? வேறு நீங்கள் தலைகை நின்று தண்ணி குடித்தாலும்
உங்கள் உடம்புக்கு தங்க பஸ்பம் கிடைக்க போகிறதில்ல. தங்க பஸ்பம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. மெட்டல், சில பேர் மெட்டல் இவங்க உடம்புல சேரக்கூடாதுன்னு அதை சாப்பிடாமல் இருப்பாங்க. ரெண்டுமே நல்ல விஷயந்தான். அப்போ பால் வேணுன்னா பாலில் கிடைக்கும், பொன்னாங்கண்ணி வேணுன்னா பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்க, அதுலேயும் இருக்குது. பொன்னாங்கண்ணியை மொட்டை மாடியில் வளர்க்கலாம். மொட்டை மாடி வளர்க்குறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? மண் வேணும். மண்ணுக்கு என்ன வேணும்? கோமாதா வேணும். நேற்றுக்கு சொன்னேன், அமுத கரைசல். மண்ணோட சேர்ந்த அந்த கோமாதானுடைய அமுத கரைசலை சேர்த்து ஒரு 4 இன்ச்சு மொட்டை மாடியில் அப்படி போட்டுட்டேன்னா உங்கள் மொட்டை மாடியில் பொன்னாங்கண்ணி அப்படியே விளைஞ்சி கொட்டும். 4 நாளைக்கு ஒரு தடவை தினம் இவ்வளவு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் பொன்னாங்கண்ணி போதுமானது. 1 ஸ்பூன். நிறையா சாப்பிட்டா பலம் வரும்னு நினச்சிக்காதீங்க. 30 வயசுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்த நிறுத்த ஆரோக்கியம் கூடும். ஓகேவா? 21 வயசு வரலையும் தான் இந்த குழந்தை இருக்குது. இந்த குழந்தை இன்றைக்கி நன்னா சாப்பிட்ணும். எவ்வளவு தேவைக்கு மேலே சாப்பிட்ணும். ஏன்னா வளரணும். வளர்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் இருக்குது. 21 வயசுக்கு மேலே உடம்புல ஏதாவது வளர்கிறதுக்கு இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஏதாவது வளருமா? மூளையை தவிர எதுவும் வளர போகிறதில்ல. கரெக்டா? ஆனால் மூளைக்கான விஷயங்களை அனுப்புகிறதே இல்லை. மற்றதுக்கான விஷயங்களை நாம் நிறைய அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகிடுதுன்னா ஒபிசிட்டி மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளை 30 வயசுக்கு கீழே 21 வயசுக்கு கீழே என்ன சாப்பிட்டதை 81 வயசுலேயும் நான் சாப்பிட்டுவேன்னு சொன்னேன்னா படுத்தல் ஆரம்பம். இந்த வயசுக்கான உடை இருக்குது. வயசுக்கான உடை இருக்குது. ஒரு மாமி வரா, 9 கை கட்டின்னு வரா, சேவிப்பான். அவள் யாருன்னு கூட தெரியாது. கரெக்டா? ஜீன்ஸு போட்டுன்னு வருது, ஹாய் அப்படிம்பா. கரெக்டா? வயசுக்கு ஏற்ற 55 வயசு 65 வயசு பாட்டிலாம் ஜீன்ஸ் போட்டுன்னு வந்தால் பார்க்குறவங்களுக்கு அந்த எண்ணம், மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் குறையுதா இல்லையா? ஸோ வயசுக்கு உடை உண்டு. அதான் இந்த பாரத தேசத்தினுடைய ஞானம். கரெக்டா? பாரத தேசத்தினுடைய ஞானம். வயசுக்கான ஒரு உடை உண்டு, அதுபோல் வயசுக்கான ஒரு உணவு உண்டு. சரியா? அதனால் பசும்பால் நாம் தினம் சேர்த்துட்டே ஆகணும். ஏதோ MBBS டாக்டர் சொல்லிட்டாரு, FRCS லண்டன் சொல்லிட்டாரு, நான் பசுவை பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஐ பிகேம் வேகன் சார். வேகன்னா ஸ்டைலான ஒரு வார்த்தை. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு, ஐ ஹவ் ப்ராமிஸ்டு பிஃபோர். சுவாமிஜி கேம். யார் சுவாமிஜி? அங்கே அமெரிக்காவில் ஒரு சுவாமிஜி இருந்தாங்க. இங்கே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதது, வானத்தில் ஏறி நேராக ஸ்ட்ரைட்டாக வைகுண்டம் பிடிச்சிடுவார். அவர் ஒன்று சொல்லி கொடுத்துருவார், சார் வேகானாக இருக்கணும் சார். ஏன்னா அவர் சீயர், ஹீ இஸ் ஆல்சோ சீயர். அவர் பார்க்குறாரு, இந்த பால்லாம் உனக்கு நல்லது பண்ணாது, சாப்பிடாதேன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வந்து நம்ம பசுமாலை சாப்பிடாதுன்னு காப்பி அடிக்கிறான். ஆயுர்வேத சாஸ்திரத்தில் பளிச்சு 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 சொல்லியிருக்கு. என்ன? பால் சாப்பிடு, பால் சாப்பிடு, பால் சாப்பிடு, பால் தான் உனக்கு ஆரோக்கியம், பால் தான் உனக்கு ஆரோக்கியம். உடல்நிலை சரியில்லாத போது பால் சாப்பிடு. பகலில் பாலாக சாப்பிடு, பகலில் மோராக சாப்பிடு, ராத்திரியில் பாலாக சாப்பிடு, பாலோடு சேர்ந்த தேனும் சாப்பிடு. இப்போ தேன் வேகம், தேன் சாப்பிட மாட்டேன் நைட்டு. அப்போ தேன் சாப்பிட வேண்டாம். அப்போ இந்த பிகாசில்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, பி காம்ப்ளெக்ஸு, அதை சாப்பிட்லாமா? அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் இல்லையா? அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் இருக்குது அதில். சரியா? கொஞ்சம் யோசிக்கும், நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவன் டேப்லெட்டாக வச்சுன்னு பையில் இந்த பேக்க ஒருத்தர் ஒரு ராத்துக்கு போனேன், டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டில் எடுத்துன்னு ஒரு பாக்ஸே வச்சுட்டு இருக்கார். மாத்திரைகளாக காப்சூல்ஸாக அதை முதல்ல சாப்பிடுவார். போதும், இதுவே போதுமே உங்களுக்கு, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சார். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறார். கொஞ்சம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படி எடுத்துன்னு டபக்குன்னு ஒன்று குத்திக்கிறார். பரிதாபமாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி குத்தின்ட்டு முடிஞ்சுதான் இந்த மாதிரி தான் சார் சாப்பிடவே போகிறேன். இவ்வளோ நாள் என்ன சார் பண்ணேன்? முதல்ல முன்னாடி சாப்பிட்றதுலாம் இப்படி சொல்லி உணவு கொள்கை இது தப்பு. அதனால் உணவு கொள்கைங்கிறது 2ஆம் படி. இன்றைய தினம் நான் வந்து ஷார்ட்டாக சில விஷயம் சொல்லிட்டு போகிறேன். கடைசி 3/4 மணி நேரம் கண்ணா பின்னா கேள்விகள். சரியா? உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் அந்த முன்னாடியே சொல்கிறேன்.
எதை நினச்சேலோ அப்படியே கேட்குறது தான் கண்ணா பின்னா கேள்விகள். அது என்ன கண்ணா பின்னான்னு கேட்குறான் சார் அவன். மற்ற மேடைகள்லாம் கண்ணா பின்னான்னு கேட்டால் இவரை கொஞ்சம் வெளியில் ஒளியில் அனுப்புங்க சார் அப்படிமா. இவர் கண்ணா பின்னான்னு கேட்குறாரு சார், அனுப்பிச்சிடுவான். இப்போ மேடைகளில் போய் ஏன் சார் இந்து என்றால் திருடன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு மேடையில் போய் கேட்டுற முடியுமா யாராவது? நம்மளாம் இந்துக்கள் தானேங்க. அவன் சொல்கிறான்ல திருடன்னு. இப்போ என்ன சொன்னீங்க சார், சின்ன வயசில் சொல்லிட்டால், இப்போ என்ன சொன்னீங்க சார் அப்படின்னு கேட்கறதுக்கு அனுமதி உண்டா உங்களுக்கு? கிடையாது. அதுதான் கண்ணா பின்னா கேள்வி. அந்த மாதிரி எடக்கு முடக்கா கேட்குற கேள்விகள் கண்ணா பின்னா கேள்விகள் இங்கு வரவேற்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்களாம் தெளிந்த மனிதர்கள், உங்கள் மனசில் இது தெளிவாச்சுன்னா நீங்கள் போய் 10 பேர்கிட்ட சொல்லும் போகிற அவன் திருப்பி கேட்கும் போகிற ஐயோ இப்படி ஒரு கேள்வி இருக்க அப்படின்னு நீங்கள் என்ன திருப்பி வந்து கேட்க மாட்டேன். அந்த நம்பிக்கையில் கண்ணா பின்னா கேள்விகளுக்கு இன்றைய தினம் அதிகமான நேரம் ஒதுக்குறேன். சரியா? சரிதானே? இந்த சரிங்கிறதுக்கு ஒரு கை தட்டக்கூடாதா? நல்லது நல்லது. ஏன்னா அதில் உங்களுக்கு ருச்சி இருக்கா இல்லையா? அப்படி ஏன் சார் என்னையே போய் கேள்வி கேட்க சொல்கிறேல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இல்லை தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேல சார் நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி பயோகேஸ்ன்னு ஒன்று தெரியுமா? சாணியை இப்படி முட்டமாக ஒரு இடத்துல வச்சுட்டு அது மேலே ஒரு கப்பை தூக்கி மூடினேன்னா 8-10 மணி நேரத்தில் அந்த சாணியிலிருந்து தானாகவே ஒரு கேஸுக்கு வாயு வெளியேறும். அதுக்கு பேர் மீத்தேன் அப்படின்னு பேர். இந்த மீத்தேனில் என்ன இருக்குது? 65% மீத்தேனாகவும் 32% கார்பன் டை ஆக்சைடாகவும் ஒரு 2-3% கந்தகம் நெருப்பு குச்சி இருக்க கொளுத்துறோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு வாசனை வரும் பாருங்க, கந்தக வாசனை, அந்த பாஸ்பரஸ், அந்த கந்தகமும் மிச்சம் கண்டு இனம் தெரியாத ஒரு 2-3 விஷயம் 1% 2% இருக்குது. இவ்வளோ தான். இந்த மீத்தேன் அப்படியே எரியக்கூடியது, 65% எரியக்கூடியது. இது மிகப்பெரிய எரிவாயு. நீ உனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அது என்ன பண்ணுது? கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு அதோடு நிறுத்திப்பான். அதுக்கப்புறம் மிச்சது இது சொல்லிவா. அவா சப்ஜெக்டை நம்ம போய் தொட வேண்டாம். கர்மண்யவார் அதிகாரஸ்தே, அவ்வளோதான். பழத்தை பற்றி கவலைப்படாமல் பசுமாடு என்ன செய்யுது? டபக்குன்னு போட்டுடுறது, கர்மனவை கழிச்சிடுறது. சரியா? மீத்தேனை உனக்கு கொடுத்துட்டேன், வேணும்னா பிடிச்சிக்க. நீ பிடிச்சாலும் எனக்கு சந்தோஷம், பிடிக்கலனாலும் கிருஷ்ணனுடைய வார்த்தையை இன்னி வரலையும் அது கடைபிடிச்சுட்டு இருக்கு சார். நம்மக்கிட்ட இருக்கிற பகுத்தறிவு இதை உபயோகப்படுத்தணுமா? இல்லை அங்கேருந்து 6000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு குழால் எடுத்துன்னு வந்து உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது நியாயமா அப்படின்னு அறிவார்த்த மக்களிடம் தானே சொல்கிறேன். நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு இதை புரிய வைக்கணும். கரெக்டா? இந்த மீத்தேன் இருக்குல்ல, அந்த மீத்தேனை பயன்படுத்தலாம்ல. என்கிட்ட 26 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறேன் நான் ஒருத்தருக்கு. உங்கள் காலத்தில் ஒரு 26 மணி நேரம் என்னோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணினா என்ன நடக்கும்னா, உங்களை ஒரு ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு அப்படியே தூக்கின்னு போய் எங்கேயாவது பிடிச்சி தள்ளி விட்டா நீங்கள் எந்த இடத்துல விழுறீங்களோ அந்த இடத்துல யாருடைய உதவி இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக வாழலாம். சரியா? அங்கே வந்து எனக்கு அது இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க, ஐ கேன் டூ ஸோ மெனி திங்ஸ் பட் அப்படி பட்டு நிறுத்து கொஞ்சம். இந்த பட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா, எல்ஐசி பில்டிங்கை தூக்கி என் முதுகில் வச்சுருங்க, நான் இங்கேருந்து வலசரவாக்கம் வரலையும் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த பட்டுன்னு ஒரு வார்த்தை சேர்த்துட்டான்னா இவன் வேண்டாத இல்லாத கொண்டா பொல்லாத பாடு. ஒரு குழந்தை அழுதுதான், ஏண்டி அழுறேன்னா, இந்த ஊரில் இந்த ஆற்றுல என்ன இல்லைன்னு தெரிஞ்சிட்டது, அதை கொண்டு வா. அப்போ என்ன பொல்லாத பாடுறது, பாட்டு பாடுன்னு சொன்னால் இந்த பொல்லாத அது அபரகாலங்காலத்தில் ஒரு பாட்டு பாடின்னு தானே கொண்டு போய் சேர்ப்போம். அந்த பாட்டை பாடுறது ஏன்னா நல்ல இடத்துல பாட வேண்டிய பாட்டாடுது என்ன?
இது மாதிரி எங்கள் குரு சொன்ன ஜோக்கு ஒன்று நல்ல ஜோக்கு. அவருக்கு இதுதான் தெரியும். இந்த ஆதிசங்கரர் சொன்ன பஜகோவிந்தம் தெரியும். இந்த பஜகோவிந்தம் நல்லா பண்ணுவார், நல்லா பேசுவார். ஒரு கல்யாணத்தில் ஒரு மைக்கை கொடுத்துட்டா பஜகோவிந்தத்தை பற்றி அவர் எடுத்துட்டார். ஏமாந்து போயிடாத, இந்த ஜட்டரையெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் மாட்டிக்காத. ஏண்டா டேய், தட் இஸ் த டே ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம். தே ஹாவ் டு, சாரி நாட் ஹீ, தே ஹாவ் டு பெர்ஃபார்ம். கரெக்டா? அன்றைய தினம் அவள் என்ன பண்ணணும், முக்கியமான வேலைகள் எல்லாம் பல வேலைகளை செய்ய வேண்டிய காலகட்டம். அன்னைக்கு எடுத்து ஆதிசங்கரர் அருளிய பகவத் பாதால் அவருக்கு வேண்டிய அனெக்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் சொன்னார்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கரெக்டா? எதை எந்த இடத்துல சொல்லணும்னு தெரியும். ஸோ இது ஒரு என்னுடைய குரு புரியறதுக்காக சொன்னார். இது இப்படி புரிஞ்சுக்கணும் விஷயங்களா. மீத்தேன் விரும்பினமோ விரும்பலையோ அது கொடுத்துருக்கு. அதை எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு மேலே ஒரு கப்பை எப்படி மூடுற மத்தையெல்லாம் அந்த லெவலில் ஒரு கப்புக்கு மேலே இன்னொரு கப்பை மூடி வச்சா இந்த கப்பில், இந்த சிவலிங்கம் மாதிரி கப்பு இருக்கா, இந்த கப்பில் தேங்குவது மீத்தேன். அதற்கு மேலே ஒரு ஓட்டை உச்சி குடுமி வச்சுருக்காங்கல்ல, ஒரு வேளை அதுக்காக தான் வச்சுருக்காளோ என்னமோ தெரியல, நான் கூட கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு அதில் அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா மீத்தேன் எங்கே வருமோ அங்கே எடுத்துக்கலாம். அப்படியே அதை எரிக்கலாம். கோபர் கேஸ், நவீன பாஷையில் கோபர் கேஸ், சாண எரிவாயு. இதனுடைய விலை என்னன்னு தெரியுமா? உங்களை பொறுத்தவரையும் ஃப்ரீ. ஆனால் இந்த 1.5 வருஷமாக தான் இந்த எரிவாயு நம்ம கேஸ் எல்பிஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விலை என்னங்கிறது தெரியாமல் இருந்தது நமக்கு. இப்போ தான் நான் 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு அது கிடையாதுன்னு சொன்னவொன்னே தான் தெரியுது இவ்வளோ விலையாது, இவ்வளோ விலையாக கொடுத்துட்டுருக்கோம் நம்ம. அப்போ புரியுது பேங்க் ஆஃபீஸருக்கெல்லாம் இனிமேல் எல்பிஜிக்கு இது அந்த சப்சிடிங்கிறது கிடையாது இனிமேல் அப்படிங்கிற லெவல் வந்துருச்சு. அப்போ புரியுது, ஓ அப்படியா, அப்போ கடன் கொடு, சீக்கிரம் கடன் கொடுத்து கோபர் கேஸை உருவாக்குங்க. ஒன்றும் இல்லை சார், சாணியில் 1 கோமயத்தில் 1:1 ஒரு களத்தில், களம் சொல்லும் முறை இப்படி இருக்கணும், அந்த களத்தில் 1:1 ஒரு கோமயம் ஒரு தண்ணி ரெண்டையும் கலந்து அதில் வச்சுட்டு 24 மணி நேரம், 24 கூட வேண்டாம், 8 மணி நேரத்துலேயே அது ஃபெர்மெண்ட் ஆகி அதுலேருந்து ஒரு கேஸு தானாக வெளியே வரும். எஃபர்ட்லெஸ்லி, ஸ்பான்டேனியஸ்லி, அப்புறம் என்ன இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தையோ அத்தனை வார்த்தையும் போட்டு அது வெளியேறும். அதை ஒரு கூடு மேலே ஒரு கப்பு அதை மூடிட்டு அதில் ஒரு ஓட்டை போட்டு டியூப்பை போட்டு அதில் ஒரு கேட் வால்வா, அந்த கேட் வால்வை நீங்கள் வச்சுட்டேன்னா எப்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாம், எப்போ வேண்டாமோ மூடி பத்திரமா வச்சுக்கலாம். இவ்வளோதான் சார் கோபர் கேஸு. இந்த கோபர் கேஸு ஒரு 5 பேருக்கு நாம் 25 ரூபாய் செலவு பண்ணுறோம். 5 பேர் ஒரு நாளைக்கு. பசுமாடு சும்மா அசால்ட்டாக கொடுக்குது. ஒரு பசுமாடு ஒரு ராத்திரியில் மட்டும் 8 கிலோ கொடுக்கும். 8 கிலோலேருந்து உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய கோபர் கேஸ் போதுமானது. போதுமா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த பின்னாடி இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரியலையோ? திருப்பி சொல்லட்டுமா? இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் போடுறத நான் சொல்லலை, ஏன்னா அது மேய்ஞ்சின்னு இருக்கோம், அது வேலையை அது செஞ்சுட்டுருக்கு. இரவு நேரத்தில் நாம் முக்கியமான விஷயம் வந்தாச்சு மாமி, நீங்களும் கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 1:1 தண்ணி அண்டு கோமயம் 1:1 கலந்து ஒரு களத்தில் வச்சோம்னா அது தானாகவே வெளியே வரும். அந்த கேஸு மீத்தேன்னு பேர். அதில் கொஞ்சம் தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, மிச்சம் அதனால சேஃப்டி. எல்பிஜி வெடிச்சதுன்னா 2 பில்டிங் போயிடும். சரியா? மீத்தேன் வெடிச்சதுன்னான்னு கேட்காதீங்க, வெடிக்கவே வெடிக்காது, 100% வெடிக்காது. ஏன்னா 32% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இங்கே நீங்கள் தனியாக ஒன்று செலவு பண்ணி கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறாங்கல்ல, எக்ஸ்டிங்ஷர் ஒன்று வாங்கி அதை தலைக்கீழ எடுத்து மட்டுக்குன்னு அடித்து புஷ்ஷுன்னு பிடிக்கணும் இல்லையா? எப்படி இயற்கை பாருங்கள். அன்றைக்கி சொன்னார் சுவாமி கோபால வலிதாச சுவாமி சொன்னார், என்ன பியூட்டிஃபுல் டிசைன். இறைவன்
அப்படியே டமோன்னு பிக் பேங்கில் உருவாகலை இந்த பூமி. த பூமி இஸ் டிசைன்டு ஓகே பை தி ஆல் மைட்டி. தட் இஸ் வை வி கால் ஹிம் ஆஸ் ஆல் மைட்டி. சர்வசக்தன். அவன் டிசைன் பண்ணியிருக்கான் ஒன்று ஒன்றையும். ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராவே கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று இணக்கம் 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 இணக்கம். நாம் புரிஞ்சுக்கிட்டா இணக்கம், இல்லாட்டினா கண்ட்ரன் சண்டை தான் போட்டுட்டே இருக்கணும். தினம் தினம் சண்டை. அப்பாவுக்கு பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் ஏன்டா குளிச்சியாடா, ஏன் குளிக்கலைன்னா ஜெரிக்காதோ புள்ள, ஏன்னா குளிச்சுட்டு வாடா சாப்பிட்லான்டான்னா புள்ள உடனே என்ன கேட்பான், ஏன் குளிக்காட்டினே ஜெரிக்காதோ, விஞ்ஞான பூர்வமான உண்மையாது. இப்படி ஒரு கேள்வி புள்ள கேட்டான்னு வச்சுங்க, தினம் என்ன நடக்கும் அந்த வீட்டில்? சண்டை தான், ஃப்ரிக்ஷன் தான், சூடு தான். நடுவில் ஒரு பாவம் மாட்டின்னு இருப்பா, அதுக்கு பேர் அம்மான்னு பேர், அவங்களுக்கு பேர். அந்த அம்மா சும்மா இருங்கோ சும்மா இருங்கோ, சண்டை போடாதீங்க, அவன் பரீட்சை எழுத போகிறான். இவா பரீட்சை எழுத மாடி முடிச்சுட்டு எங்கிட்ட திட்டு வாங்கி எழுத மாடி, இவர் குளிச்சுட்டு எழுதக்கூடாதா, முடியாது. அப்படி ஒரு ஃப்ரிக்ஷன். முரண்பட்டால் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன் வந்தால் சூடு, சூடு வந்தால் மண்டை காய்ச்சல், மண்டை காய்ச்சல் நேர மூலத்தையும் காய்ச்சும். அதனால தான் மூலம் ரெண்டும் பக்கத்தில் வச்சுருக்கானோ தெரியல. அதுக்கப்புறம் சைடாக தான் உட்காந்துரும், நேராக உட்கார முடியாது. ஏன்னா மூலம் வந்துடுச்சுன்னா ஒரு ஆஃபீஸர் போகிறானா, ஒரு ஆஃபீஸருக்கு மூலம், நான் போகிறேன் சார் ரேஷன் கார்டை ரேஷன் கார்டை அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும். கரெக்டாக ஒரு ஆஃபீஸர்கிட்ட போகிறோம், ரேஷன் கார்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அவர் 4 தடவை அப்படின்னு கேட்டாலே தெரிஞ்சுக்கணும். சரி இதுகிட்ட இன்றைக்கி வேலை நடக்க போகிறதில்ல, இன்னொரு நல்ல நாளாக பார்த்து நாம் வந்து தான் அந்த ரேஷன் கார்டை மாற்றிக்கணும். ஏன்னா அவருக்கு மூலம் பிரச்சனை. இந்த வயத்தில் அந்த அப்டாமினல் ஹீட் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த அப்டாமினல் ஹீட்டு குறையணுன்னா நான் சொன்ன பாருங்கள், பல் தேய்க்கணும். அது கோமாதாவால் தான் முடியும். அதற்கப்புறம் அர்க்கா, இது ஒரு விட்டமின் ABCDன்னு கணக்கு பண்ணிகிட்டே வந்தான். இங்கே சோலையப்பன் ஒரு பெரிய விஞ்ஞானி, அவர் டாக்டர் சோலையப்பன். ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இதனால் அவருக்கு பிளாக் மார்க் வேறு வந்தது. இதை கண்டுபிடிச்சி கோவா இருக்குல்ல, பஞ்சகவியாலெல்லாம் என்ன இருக்குன்னு ABCDEF அப்புறம் போயிட்டே இருக்குது. அப்புறம் என்ன சார் A1 A2 A3 A4 A3 AH அப்புறம் A+B² எல்லாம் இது கண்டுபிடிக்கவே முடியல. போதும் சார், ஒரு 40 இருக்குது சார், போதும் சார். அதுக்கு மேலேயும் இருந்துகிட்டு இருக்கு. உடலுக்கு வேண்டிய தாத்து சரியா, சமதாத்து சமாக்னின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும், அந்த டாக்டருக்கு தெரியும், ஆயுர்வேதத்திலே சொல்லப்பட்டது. சமாக்னி இருக்கணும், சமதாது இருக்கணும், சரியா. எல்லாமே சமநிலையில் தான் நம்ம வேலை செய்யணும். சமநிலை இழந்து வேலை செஞ்சோம்னா, நான் ரொம்ப நாள் இப்படியே நீட்டிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, கையை என்ன ஆகும், தேவையில்லாமல் சமமாக உட்காந்துக்கணும். 2 காலில் நிற்கணும், கரெக்டா சொல்லுவாள்ல, 2 காலில் நிற்கணும். ஒத்த காலில் என்ன அர்த்தம், போராடுறான்னு அர்த்தம், புரியுதா? அதுக்கு தான் அது சொல்கிறது, ஒத்த காலில் நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இஸ் ஃபைட்டிங், போராடிட்டு இருக்கான், அதனால் ஒத்த காலில் நிற்கக்கூடாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஈஸ் இங்கிலீஷில் கூட சொல்லி கொடுத்துட்டான் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஈஸ்னா ஃப்ரீயாக நில்லு, அட்டென்ஷன் விரைப்பாக நில்லு. அப்புறம் அடுத்த வார்த்தை வந்துடும், அட்டென்ஷனில் ரொம்ப நேரம் நிற்க சொல்லக்கூடாது. சார் மறந்து போயிட்டாலா, சீக்கிரம் சொல்லுங்கள் சார், PT மாஸ்டர் என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஈஸ் கொஞ்சம் ஜாலியாக நில்லுங்க, ஃப்ரீயாக நில்லுங்க, 2 காலில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அர்க்கா. அர்க்கான்னா திரவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பின்பு சேர்க்கறது. அர்க்கான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது அந்த அர்க்கா, ARKA, சிம்பிள் ஸ்பெல்லிங் தான். இது ஜலத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இதை நேற்றுக்கே நிறைய பேர் வாங்கி சுவைச்சு ரொம்ப ஜோராக இருக்குதுன்னு சொன்னால், இந்த சாப்பிட்டவெல்லாம் இருக்கா, இந்த குழந்தைகள்லாம் கூட சாப்பிட்ருக்கு. ஆரோக்கியம் இப்போல்லாம் அந்த வெயிட்டு குறைக்கிறதுக்கு, வெயிட்டு சேர்க்கறதுக்கு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, 2த்துக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கதை விடுற வேலை தானே வேண்டாங்கிறது. வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது, அப்புறம் வெயிட்டு சாக்கிறது, வெயிட்டு கூட சேர்க்கணுன்னா எது இது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெயிட்டு நிலை எவ்வளவு இருக்கணுமோ அதை சரி உருவாக்குறதுக்கு இது. என்ன ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு இருக்கணுமோ அதை உருவாக்குறதுக்கு இந்த அர்க்கா. இந்த அர்க்கா ஒன்று போதும் சார், ப்ராப்பராக எல்லாத்தையும் போய் சேர்ந்துருச்சுன்னா நம்ம நாட்டில் உலகமே நம்ம மேலே போர் தொடுத்தாலும் நமக்கு ஒரு பய உதவி வேண்டாம். நம்ம நாடு பூர்ண சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன, பூர்ண சுதந்திரம். சுதந்திரம் சுதந்திரம்னா
இட்ஸ் மை ஓன் டெக்னாலஜி. கரெக்டா? எல்லாரும் எப்படி சொல்லணும்? சுதந்திரம்னா ஏதோ சுதந்திரம் என்று சூத இந்திரம் அப்படின்னு தமிழ் எழுத ஆரம்பிச்சிட்டோம். ஸ்வதந்திரம். தந்திரம்னா டெக்னிக், டெக்னாலஜி. ஸ்வன்னா தன்னுடையது, தன்னுடையது. தற்சார்புன்னா என்ன அர்த்தம்? தற்சார்பு, சுயசார்பு, சுதந்திரம். சுதந்திரம், இதுக்கு பேர் தான் சுதந்திரம். உங்கள் ஆரோக்கியம் முழுமையாக பெறணும் அப்படின்னா இதை ஒரு வேளை செய்யணும். நீங்கள் எப்படி செய்யணும்னா இப்படி எடுத்துக்கணும். அப்படியே இதில் வேறு பேக் வேறு பண்ணியிருக்காருப்பா, உள்ளார வேறு பேக் பண்ணுறது உங்களை தான். ப்ளீஸ் கம், கொஞ்சம் இது ஓப்பன். என்ன செய்யணும் ஆரோக்கியத்துக்கு? இதை ஒரு ஒரு மூடி ஒன்றும் பண்ண கூடாது. நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யணும். ப்ளீஸ் டோன்ட் டூ எனி திங் மோர் தேன் வாட் இஸ் ரிக்வயர்ட். அந்த சீலை தான் பிரிக்கிறேன். முடியலையா? உங்கள்கிட்ட கொடுங்கண்ணா. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை இப்படி எடுத்துக்கணும். இந்த மூடியில் இப்படி ஒரு மூடி எடுத்துக்கணும். அவ்வளோதாண்ணா, சரியா போச்சு. இந்த ஒரு மூடி, 2 மூடி, 3 மூடி, 4 மூடி, 5 மூடின்னு எதாவது கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? இது எப்போ சாப்பிட்ணும்? அதிகமான உணவு சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரே கண்டிஷன் தான். ஏன்னா அது கூட நல்லது கெட்டதுக்கு இல்லை, அதுதான் சாப்பிட்டிய, அது போதுமே, அதுக்கு மேலே இது எதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவுக்கு இது மாற்று. புரியுதா? இதை சாப்பிட்டா உணவு குறைச்சிக்கலாம், உணவு சாப்பிட்டா இது. சரியா போச்சா? சிம்பிள் டெக்னாலஜியா, சுதந்திரமா. இப்போ ஹெலிகாப்டரில் ஏறதீங்கெல்லாம் தயாராக இருக்கலா? எங்கே வேணாலும் விழலாம், எங்கே வேணாலும் டைவ் அடிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துட்டேன் சார் அப்படின்னு இந்த மாமியும் போய் அங்கே போய் சமைச்சு போடுறதுக்கு உட்காந்துருப்பா. அவளுக்கு மாதத்துக்கு இது அனுப்பிச்சிருங்கோ. அவன் கேன்டீனில் எதையாவது சாப்பிட்டுட்டு வேண்டியது சாப்பிட்டுட்டு இதை மட்டும் இருந்தால் அவனுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா ஆகிடும். சரியா? அதுக்காக ஒரு பெரிய லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இதை சாப்பிட்டுட்டே பெரிய பெரிய ரிஷிகள்லாம் தவம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த நாம் மிஸ் பண்ணிடுறோம். இந்த கடந்த 50 ஆண்டு காலமாக யார் முக்கியமாக உங்களை மாதிரி நகர்வாசிகள், கிராமவாசி நகர்வாசி. சரியா? காட்டில் வளர்கிறவங்க வனவாசி. அர்த்தமே தப்பு. வனவாசின்னா இங்கிலீஷில் ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். வனத்தில் வசிப்பவர்கள் வனவாசி, கிராமத்தில் வசிப்பவர்கள் கிராமவாசி, நகரத்தில் வசிப்பவர்கள். இதில் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அவங்கவுங்க எதா சௌரியம், எப்படி வாழணுமோ, எந்தெந்த இடத்துல வாழணுமோ, எப்படி வாழணுமோ அது மாதிரி வாழ்ந்துப்பா. ஒரு அனுபவத்தில் இந்த கடந்த 60 ஆண்டு காலம்தான், 60 ஆண்டு காலத்தில் தான் இந்த நகரவாசி நரகவாசியாக கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரே காரணம், இந்த பசு என்பதை மறந்த காரணத்தினால்தாங்கிறத அடித்து சொல்லுவேன் நான். பசுவை நீங்கள் சம்மந்தப்படுத்திக்கோங்க. நகரத்திலும் நரகத்திலும் நகரத்தில் வாழற மாதிரி சௌரியமாக நீங்கள் வாழ முடியும். உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்லபடியாக வாழ முடியும். பசுவை உங்களோட இணைச்சிக்குங்க. there is 100 ways, 100 வழிகள் உண்டு. பசுவை நீங்கள் இணைத்து கொள்வதற்கு 100 வழிகள் உண்டு. 100 வழி. இப்போ சொன்ன 5 வழி சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்குது 100 வழி, 195 வழி பாக்கி இருக்குது. எப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதே அப்போல்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ கண்ணா பின்னா கேள்விக்கு போக முடியும், போகலாமா? எத்தனை அதுக்கு முன்னாடி கஞ்சியை பற்றி சொல்லிடுறேன். இதுக்கு பேர் கோமாதாவுடைய அருள். பாருங்கள், நாங்கள் பஞ்சகவியா பண்ணுறோம். பஞ்சகவியா பண்ணி பூமியில் போட்டுருவோம், அமுத கரைசல் பண்ணி போட்டுருவோம். பூமி நல்லா தெம்பாக இருக்குது. நல்லா இருக்கும் போகிற ஒருத்தர் வந்தார், ஒரு புடியை நெல் தான் கொடுத்தார். இதற்கு பேர் மாப்பிள்ளை சம்பா சுவாமி. இந்த மாப்பிள்ளை சம்பா எதுக்கு மாப்பிள்ளைன்னு பேர் வந்தது? ஒன்றும் இல்லை சுவாமி, அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, கல்யாணம் பண்ணிட்டா இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் பண்ணும் போது ஒரு பாக்கெட்டு கொடுக்குறான், இதை வச்சுன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்கிறான். ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வான்னா, ஒரு முடிச்சு கொடுப்பா,
பை கொடுப்பா. அதில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கும். இந்த அரிசியை கொடுத்து இதை நீங்கள் ஒரு மாதம் பக்கத்து தெரு தானே, ஹனிமூன்னா பக்கத்து தெருக்கு தான் போவாள், எங்கெல்லாமும் போக மாட்டாள். பக்கத்து தெருவில் அவருக்கு தனி ஒரு வீட்டை கொடுத்து ஒரு வருஷத்தில் நல்லபடியாக நல்ல குழந்தைய சத் குழந்தைய தெம்பும் தடவுமா பெற்றெடுத்து கொண்டு வாங்கல் ஆசீர்வாதம் பண்ணி இந்த அரிசியை கொடுப்பாள். இதை கேட்ட உடனே பயங்கர ஆச்சரியமான ஆச்சரியம். ஏய், இப்படி ஒரு வாய்ப்பு உண்டா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போகும்போது ஒருத்தர் சொல்கிறார், நம்ம வேறங்க ஒருத்தர் சொல்கிறார், ஆமாம் ஆமாம், எங்கள் ஊரில் அந்த கல்லுன்னு ஒன்று இருக்கும், அந்த கல்லை தூக்கிறதுக்கு அந்த வாலிப கல், அந்த கல்லை தூக்கினா அவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாளாம். ஸோ இப்போ கல்லை தூக்கணும், சரி தூக்க முடியல, தோற்று போகிறவனை விட மாட்டாளாம். ஏய், நீ தோற்று போயிட்ட ஓடிப்போன்னு சொல்ல மாட்டாளாம். ஒரு மாதம் எங்கள் ஊரில் தங்கி இந்த அரிசியில் கஞ்சி சாப்பிட்டு அவன் தூக்க வச்சு தான் அவனை அடுத்த ஊருக்கு அனுப்புவாளாம். வந்ததுக்கு பனிஷ்மெண்ட்டு ஒரு வருஷம், ஒரு மாதம் நீ இந்த அரிசியை சாப்பிட்டு நல்ல தெம்பு ஆகி அந்த கல்லை தூக்கிட்டு நீ கிளம்பு. அது மாதிரி ஒரு அற்புதமான அரிசி. இது சிகப்பு கலர்லேயே இருக்கும், பாருங்க வச்சுருக்கேன், அப்புறமா வந்து பாருங்கள், சிவப்பாகவே இருக்கும். அதில் ஒரு கஞ்சி பண்ணியிருக்கேன். இது எப்படி சாப்பிட்றது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு பிஸ்ஸாலாம் நிறையா சாப்பிடுவோம், தைரியமாக சாப்பிடுவோம். யார் தைரியம் கொடுத்தா பிஸ்ஸா சாப்பிட்றதுக்கு? விளம்பரம் தவிர ஏதாவது உண்டா? அருமையான ஒரு படம். நான் ஏதோ பிற்போக்கானோன்னு நினைக்காதீங்க, சினிமாலாம் பார்க்குறது உண்டு. அந்த அதுக்கு பேர் காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம், அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம். ராமாயணம் கூட கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், மகாபாரதம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், சரியா? சிடியில் வாங்கி அவசியம் பாருங்கள் அந்த காக்கா முட்டையை. அருமையான படம். ஒரு குழந்தைக்கு அந்த விளம்பரங்கிற ஒன்றை அந்த குழந்தைய என்ன பாடுபடுத்தி எப்படி இருந்த குழந்தைய எப்படியெல்லாம் மாற்றி அவனை போய் எவ்வளோ பெரிய அவமானத்தை தாங்க வேண்டிய சூழலையும் உருவாக்கி கடைசியில் ஒரு வசனம் சொல்லுவான். அதை தான் நான் திருப்பி இப்போ சொல்ல போகிறேன். ஐய ஆயா பண்ண அவன் சொன்ன வசனம், ஆயா சுட்ட தோசையே இதை விட நல்லா இருக்குது. அதான் கடைசியே படம் நன்றின்னு முடிச்சிடுவான், சரியா? ஸோ அதனால் நீங்கள் அவசியம் சாப்பிட்டு பழகணும். ஸ்ரீகாந்தும் மற்றவர்களும் இது கொஞ்சம் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். ஏன்னா கேள்வி தானே கேட்க போகிறோம் நம்ம என்ன. அதனால் இதை எல்லோரும் நீங்கள் எப்படி சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிடாம யாரும் டேஸ்ட்டு பண்ண இல்லை, எப்போ கூட வச்சுக்கலாம், எப்போ வேணால் வச்சுக்கலாம். பூஜையெல்லாம் முடித்த பிறகு கூட பிரசாதமாக கொடுங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ வேணால் கொடுக்கலாம். அது 2 பேரும் முடிவு பண்ணது. ஸ்ரீகாந்தும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அவர் செலக்ட் பண்ணுற ஒருத்தரும் சேர்ந்து மற்றவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை நம்ம செஞ்சுட்டே இருப்போம், சரியா? இப்போ கண்ணா பின்னா கேள்விகள் 1 சொல்லுங்க. அதுக்கு ஒரே கொள்கையை சொல்லிட்டேன். இது மாதிரி நிறையா கேள்விகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லிட்டேன். ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. எப்போ சாப்பிடக்கூடாதுன்னா அவ்வளோதான். ஒரே ஒரு கண்டிஷனை இம்போசிஷன் எழுதிருங்க, வேறு எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. ஆஹா ஆஹா, இந்த புஸ்தகம் நீங்கள் நான் இதுக்குள்ளேயும் ஒரு 200 முறையாவது இந்த புஸ்தகம் படிச்சிருப்பேன். ஆமாம் ஆமாம், இது தப்பாக மேகமாகவே ஆயிடுச்சு. ஓகே, அவசியம் 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 கொடுத்துட்றேன். இல்லைங்கிறேன், எந்த கேள்வியும் இல்லை. உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு உங்கள் உடம்பு சொல்லும், உங்கள் உடம்பு சொல்லும். இதுக்கு மேலே தேவையில்லை சாப்பிடாதுன்னு உங்கள் உடம்பு சொல்லும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 4 லிட்டர் சாப்பிட்டேன்னு சொல்ல போகிறது இல்லைங்கிறது எந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் ஒரு ஆச்சமனம், 2 ஆச்சமனம், 3 ஆச்சமனம், 5 ஆச்சமனம், 10 ஆச்சமனம். ஆச்சமனம்னா தெரியும் இல்லையா? இப்போ நான் மூடியில் சாப்பிட்டேன், அதே கையில் சாப்பிட்றேன், அதான் ஆச்சமனம். ஓகேவா? சில பேர் வந்து காத்தால early morning empty stomachல சாப்பிடணும்னு சொல்றாங்க. சொல்லறா அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 45 minutes நீங்க மார்னிங் காஃபி சாப்பிடக்கூடாது. ஆமாம், ஏன்னா இது வந்து 45 நிமிஷத்துல வந்து உங்க உடம்பு எல்லாத்தையுமே ஃபுல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். இமீடியட்டா காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது அவர் சொல்றது கரெக்டு. நான் சொன்ன ஃபார்முலாவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கார். அதுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கார். நான் சொன்ன ஃபார்முலா என்ன சொல்லுங்க திருப்பி. நல்லா சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிட வேண்டாம் அப்படி தான் சொன்னேன் இல்லையா? அந்த ஃபார்முலாவை ஊற்றி பாருங்க. காலம்பரை எப்படி இருப்பேன்? நல்லா சாப்பிட்ருக்க மாட்டேன், சரியா? அப்போ இது எதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்? ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டது வேலை செஞ்சுட்டுருக்கு. அப்போ இது வேலை செய்யும்.
வேலை செய்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். அதனால தான் இந்த ஃபார்முலாவை, இதை தவிர வேறு எந்த ஃபார்முலாவையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரியா? இந்த ஒரு ஃபார்முலாவை ஒத்து போச்சுன்னா சாப்பிடுங்க. இந்த ராமன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ராம்னு எழுதின அந்த மாலை ஆஞ்சநேயருக்கு முத்து மாலை போட்டாலாம். அதை கீழே அவன் வீட்டில் இறச்சி போட்டு விட்டானான். இந்த சீதா வந்து என்னப்பா இறச்சி விட்டேன் அப்படின்னு கேட்டான். அதில் கடித்து பார்த்தேன், அதில் ராமரசம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு என்னத்துக்குன்னு கீழே போட்டேன். மூந்து பார்த்தேன், ராமர் வாசனையும் ஒன்றும் இல்லை, கீழே விட்டேன். எதையோ திருப்பி பார்த்தேன், ராமர் படமே இல்லை, உருவமும் இல்லை, எனக்கு என்னத்துக்கு, அதனால் கீழே போட்டேன். அவ்வளோதான் சார். ஒரே கொள்ளுங்க சார். வயிற்று ஃபுல்லாக சாப்பிட்டு எப்போ வேணால் சாப்பிடுங்க சார். ராத்திரி சாப்பிட்லாம், பகலில் சாப்பிட்லாம், சந்தியாவந்தம் சாப்பிட்லாம், சந்தியாவந்தம் சாப்பிட்லாம், முன்னாடி சாப்பிட்லாம், படுத்துட்டே சாப்பிட்லாம், உட்காந்துன்னு சாப்பிட்லாம், ஓடின்னு சாப்பிட்லாம், ஓட சாப்பிட்லாம். எப்போ சாப்பிட்டாலும் நன்மை பயக்கும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்னென்னா, வயிறு முழுக்க சாப்பிட்ட பிறகு இதை சாப்பிடுவது அவ்வளவு உசிதம் அல்ல. மற்றபடி எப்பயும் சாப்பிடலாம். எல்லாமே பொறுத்து வரும். டிரைவ் பண்ணும் போது சில பேர் சௌரியம், குழம்புற சாப்பிடுங்கோ, எழுந்தவுடனே சாப்பிடுங்கோ, அப்போ பல்லு தேய்ச்சிட்டு சாப்பிடலாமா, பல்லு தேய்க்காமல் சாப்பிடலாமா? இந்த கேள்வி வந்துருச்சா? இந்த கேள்விக்கு பதில் யார் கொடுப்பா? உத்தரவு கொடுக்க போகிறதில்ல. நன்றி. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா சுவாமி, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா இந்த பார்த்து கேள்வி கேளுங்க. இதெல்லாம் இல்லை அண்ணா இதை பாருங்க, இது நேத்திக்கு சொல்லி முடிச்சாச்சு. கேள்வி நம்பர் 2, காஃபி குடிக்கலாமா? எவ்வளோ பெரிய முக்கியமான கேள்வி. பரமாச்சாரியாவுக்கு மேலே இந்த நாட்டில் ஒருத்தன் பிறந்து வரணும் சொல்கிறதுக்கு. நான்லாம் பரமாச்சாரியா பக்தன். சரியா? நெத்தியில் நாமம் போட்டிருக்கிறதுனால சந்தேகம்லாம் படாதீங்க. பரமாச்சாரியா பக்தன். யூடியூப்பில் பாருங்க, எங்கள் ஆச்சாரியன் கூட ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கார். கண்ணில் தண்ணி தழுக்க சொல்லியிருக்கார் பரமாச்சாரியா பற்றி. அவ்வளோ பெரிய நாம் வாழ்ந்த காலத்தில் ஒருத்தர், ஒரு முனி, ஒரு ரிஷி வாழ்ந்தார். அவர் சொல்லியிருக்கார், ஏண்டா இது அமிர்தம், பாலுங்கிறது அவர் சொன்ன பாஷையில், பாலுங்கிறது அமிர்தம் தானே, அந்த அமுதத்தில் இது ஏன்டா கலக்கிறேன், அமுதம்னா டோட்டல் முடிஞ்சு போச்சு, பனாசியா, நெக்டர், அதுக்கப்புறம் அதில் என்ன டேஸ்ட் சேர்க்குற நீ அப்படின்னு கேட்டிருக்கார். கரடியாக கத்திருக்கார். இந்த புத்தகத்தில் அதையும் எழுதியிருக்கார். இவருக்கு மேலே நான் பெரிய பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லலை. பரமாச்சாரியாவை நம்புகிறவங்க குறைஞ்சபட்சம் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு நல்லது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். காலம்பரை எழுந்தவுடனே 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா ஆகும். அத்தனையுமே இது நம்ம ஊரில் விளையுதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகப்பெரிய மரங்கள் இருந்ததுனால மட்டுமே தஞ்சாவூருக்கு இந்த மேலே காற்றுன்னு ஒன்று வரும், பூன்னு அடிச்சுன்னு போகும், கீழே காற்றே இருக்காது, மரம் மட்டும் இவ்வளோ தூரம். நான் அப்புறமா சாப்பிட்டேன். நான் மேலே மட்டும் அடிச்சுன்னு போகும், மேலே காற்று ஆரம்பிச்சிருது ஆடி மாதம் தண்ணி வரத்துக்கு முன்னாடி. அந்த காற்றுல என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்கிறான். ஏண்டான்னா, மேற்கு தொடர்ச்சி மன்றத்தில் நீங்கள் எல்லாம் காப்பியை போட்டுட்டேல், டீயை போட்டுட்டேல், அதுக்கு மேனேஜராகவும் ஆகிட்டார், ஆடிட்டராகவும் ஆகிட்டால், நீங்கள் இப்போ இத்தனை கேள்வியெல்லாம் வந்தாச்சு. இத்தனைக்கும் காரணம் தஞ்சாவூர் பகுதியில் காற்றினுடைய தன்மையே குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற விஷயம் யாரால் நடக்குதுன்னா, காலம்பரை எழுந்தோடனே காஃபி சாப்பிட்டா தான் சார். அந்த என் ஒய்ஃபு கூட சொல்லிடுவோம், இந்த வேலை வேண்டாம், இந்த காஃபியை பற்றி மட்டும் பேசாதீங்க, தொலைச்சி கொடுங்க, நீங்கள் எங்கே வேணால் பிரசங்கம் பண்ணுங்க, எதை வேணால் பேசுங்க, இந்த காஃபியை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா. காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு நேற்றுக்கே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இந்த சர்வாமய விநாசனாய சொன்னோமா, இந்த சர்வாமயம் உருவாக்குறதுக்கு அசிடிக்கு தான் சொன்னோம்.